ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் 3வது முறையாக இன்று பதவியேற்றார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதா ஆகியவற்றின் மீது மக்களவையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான சண்டை நிறுத்த அறிவிப்பை ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் 3வது முறையாக இன்று பதவியேற்றார். மாநிலங்களவையில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நியமன உறுப்பினரான திரு ஹரிவன்ஷ் அவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா முன்மொழிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் தேர்வு செய்யப்பட்டதற்கு அவையில் பாராட்டு தெரிவித்தார். திரு ஹரிவன்ஷ் தமது திறமையான அனுபவத்தின் மூலம் அவையை சிறப்பாக நடத்திச் செல்வார் என்றும் அவர் கூறினார். அவரது தலைமைத்துவமும் செயல்திறனும் இதற்கு வடிவமைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்களவையில் இன்று தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாக்கள் மீதான விவாதம் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த 3 மசோதாக்களை சிறப்பு அமர்வின் மூலம் மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக குறை கூறினார். இந்த நடவடிக்கை சட்டப்பேரவைத் தேர்தல்களை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கான தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவையில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூர், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு அனைத்துக் கட்சிகளுமே ஆதரவு அளித்து வரும் போதிலும் மத்திய அரசு அதனை நடைமுறைக்கு கொண்டுவரும் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளது என்று கூறினார். மக்களவையில் இம்மசோதாக்கள் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலை இவற்றின் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் 100வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்குவது என்ற அன்னாரது தொலைநோக்கு பார்வையை நிஜமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைசிறந்த தத்துவ ஞானியாகவும் தேசப்பற்றாளராகவும் விளங்கியவர் என்று கூறியுள்ளார். நாட்டின் சிறந்த ஆசிரிய பெருமகனாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விளங்கினார் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விடுதலைப் போராட்டத்தில் தனக்கென தனி பாதையை உருவாக்கி போராடியவர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். இளம் வயதிலேயே விடுதலைப் போராட்ட வீரராக உருவெடுத்த தீரன் சின்னமலை ஆங்கிலேய படைகளுக்கு தனது இறுதி மூச்சு வரை சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கு அவர் முன்னோடியாக திகழ்ந்தார் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகள். ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் மற்றும் திருவாரணி என 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. இந்த மாவட்டத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவரும் அணு விஞ்ஞானியுமான ஏபிஜே அப்துல் கலாம், தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று கூறிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பிரசித்தி பெற்ற காசிக்கு இணையான அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில், 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருப்புலானி
ஆதி ஜெகநாதர் பெருமாள் திருக்கோயில், உத்திரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோயில் உள்ளிட்ட திருக்கோயில்கள் உள்ளன. நூற்றாண்டுகளை கடந்த பாமன் பாலம், நீண்ட அழகிய கடற்கரையை கொண்ட தனுஷ்கோடி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 5,56,321 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,66,653 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 55 என மொத்தம் 11,23,029 பேர் வாக்களிக்க உள்ளனர். மாவட்டத்தில் 1,514 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 75 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலேயே நீளமான கடற்கரையை கொண்ட மாவட்டம். மாவட்டத்தின் பிரதான தொழில் மீன்பிடி மற்றும் விவசாயம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பல்முனை போட்டிகள் நிலவுகின்றன. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் GPS நாகேந்திரனும், திமுக சார்பில் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் காதர் பச்சா முத்துராமலிங்கமும், பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் டாக்டர் முத்தையாவும், திமுக சார்பில் கதிரவனும் களம் காண்கின்றனர். திருவாரணை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கீர்த்திகா முனியசாமியும், தேசிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கமும், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும், அதிமுக சார்பில் மலேசியா பாண்டியனும் களத்தில் உள்ளனர். மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 66 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். மாவட்டத்தின் பிரச்சினை, ராமேஸ்வரத்துக்கு இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான சாலை போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும். இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி மீனவர்கள் கைது செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். பிடித்து வரும் மீன்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலைகள் வேண்டும். தடையற்ற சுத்தமான குடிநீர் வேண்டும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த தொழிற்சாலைகள் வேண்டும். விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகியவைகளை மக்களின் கோரிக்கையாக உள்ளன. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் பர்வதனேனி, நாட்டின் எரிசக்தி மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வது முக்கியமானது என்று கூறினார். ராணுவ நடவடிக்கையின் போது எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் லெபனான் இடையேயான சண்டை நிறுத்த அறிவிப்பை ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அப்பகுதியில் உள்ள அனைத்து தரப்பினரும் சண்டை நிறுத்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து 10 நாள் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான சண்டையில் அமெரிக்கா வெற்றி பெறும் நிலையில் உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஈரானின் ராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஈரான் கடற்படை முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கூறிய அவர், அந்நாட்டின் ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டு வருவதாக திரு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டர்பனில் இப்போட்டி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. இந்த தொடரில் இரு அணிகளுக்கிடையே 5 2020 கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை தில்லி அணியையும் ஒடிசா முகமதன் அணியையும் எதிர்கொள்கின்றன. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் 3வது முறையாக இன்று பதவியேற்றார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதா ஆகியவற்றின் மீது மக்களவையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான சண்டை நிறுத்த அறிவிப்பை ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.